அம்மா, என் புகுந்த வீட்டு ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக நான் இப்ப பொய் சத்தியம் பண்ண போறேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ராத்திரி நான் எங்கேயும் வெளியில போல, வீட்ல தான் இருந்தேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். நல்ல கருகட்டும். போதும் மாமா, என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு இப்போவாத நம்புறீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கம்மா. வந்த வேலைதான் முடிச்சிருச்சு, அப்புறம் போகாம பார்வதி, அம்மா பார்வதி, ஐயோ என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா பார்வதி, நீ கையில சூடு வச்சுக்கிட்டு இருந்தத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த என்ன நீதாமா மன்னிக்கணும். வா, காயத்துக்கு மருந்து போடுவோம், வா வாமா. சமையல்காரி கையில சூடு வைக்க போன வனஜா ஆண்டி இன்னும் காணுமே. என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு இந்த அக்காவுக்கு? என்ன மித்ராக்கா, வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? ஊர்ல இருந்து உங்க அப்பா அம்மா வராங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல வேற யாராவது வராங்களா? யாரும் வரல உமா, நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன மித்ராக்கா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சக்சஸ் மித்ரா. ஆமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த சமையல்காரி கையில சூடு வச்சாச்சு. நீயும் உன் சவால ஜெயிச்சாச்சு. ஐயோ ஆண்டி, போதும் போதும். Thank you so much. ஓ, இதுக்காக தான் டென்ஷனா இருந்தீங்களா மித்ராக்கா? சமையல்காரி கையில அந்த சூடு வைக்கிற கண்குள்ளா காட்சிய என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு ஆண்டி. ஏன் ஆண்டி என்ன வர வேண்டாம்னு சொன்னீங்க? காரணம் அதான் மித்ரா, நீ அந்த விசுவாசத்து மேல திருட்டு பழிய போட்டு அந்த ஆளை வேலையை விட்டே நிறுத்திட்ட. அவன் கண்டிப்பா உன் மேல வருத்தத்துல இருப்பான். இந்த நேரத்துல உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் பொண்ணு மேல பழிய போட்டா அதை நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். அதான் உன்னை வர வேணான்னு சொன்னேன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆண்டி. அந்த ஆள் கிட்ட நீங்க வீடியோ காமிச்சீங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொன்னா? முக்கியமா அந்த சமையல்காரி என்ன சொன்னா? இல்ல மித்ரா, நான் இன்னும் அந்த வீடியோவை அவன்கிட்ட காமிக்கல. அத வச்சு நான் வேற ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த வீடியோவை பார்க்காமலே அந்த சுந்தரம் நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டானா? விஸ்வாசம் நான் சொன்னது நம்புனானோ இல்லையோ, ஆனா நான் சொல்றது பொய்ன்னு அவங்க அப்பங்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த சமையல்காரி அவ கையில சூடு வச்சுக்க வேண்டியதா போச்சு. ஆமா ஆண்டி, அந்த வீடியோவை வச்சு வேற ஒரு பிளான் போடுறேன்னு சொன்னீங்களே, அது என்ன பிளான்? அந்த விஸ்வாசம் கையாலேயே அவன் பொண்ணுக்கு விஷம் கொடுத்து சாகடிக்க போறேன். அப்படி இல்ல, அவன் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு அவனை ஓட வைக்க போறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டி. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. இல்ல அத்தை, எந்த அப்பாவாச்சும் தான் பெத்த பொண்ணுக்கு விஷம் வச்சு கொல்ல நினைப்பாங்களா? உமா சொல்றது கூட கரெக்ட் தான் ஆண்டி. அந்த விஸ்வாசம் எப்படி பெத்த பொண்ணுக்கே விஷம் கொடுப்பான்? ஒருவேளை அந்த ஆளுக்கே தெரியாம சமையல்காரி சாப்பிடுற பொருள்ல விஷத்தை கலந்து அந்த ஆள் கையால அவளுக்கு கொடுத்து விட போறீங்களா? இல்ல மித்ரா, விஷம்னு தெரிஞ்சேதான் அவன் கையால அவன் பொண்ணுக்கு கொடுக்க வைக்க போறேன். அதே எப்படி அது நடக்கும்? வனஜா நினைச்சா
எல்லாம் நடக்கும். அந்த சமையல்காரி ஆதி கூட நைட்டு எங்கேயும் வெளியில போலன்னு சொல்லி அவங்க அப்பங்கிட்ட பொய் சத்தியம் பண்ணிருக்கா. ஆனா அவ நைட்டு ஆதி கூட கார்ல ஏறி போனதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோவை சுந்தரத்துக்கிட்ட நான் போட்டு காமிப்பேன். பாத்தியா சுந்தரம், உன் பொண்ணு அவ அம்மா படத்து முன்னாடி உன்கிட்ட பொய் சத்தியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுல விஷத்தை கலப்ப. உன் பொண்ணால இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. இத நீ தெய்வமா மதிக்கிற உன் அகிலா அம்மாவால தாங்கிக்க முடியுமான்னு கேட்டு அவன் விசுவாசத்தை வச்சு அவனை மூல செலவை செய்ய போறேன். அகிலாவோட மானம் காத்துல பறக்காம இருக்கணும்னா நீ உன் பொண்ணை கூப்பிட்டுட்டு இந்த ஊரை விட்டு போயிடு, இல்ல சிம்பிளா விஷத்தை வச்சு உன் பொண்ணை கொன்னுடுன்னு சொல்ல போறேன். ஏன் அத்தை, இந்த 2 சாய்ஸ்ல சுந்தரம் எதாவது செலக்ட் பண்ணுவாரு? அவன் எதை செலக்ட் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம் தானே. செம ஆண்டி, இதெல்லாம் எப்ப பண்ண போறீங்க? நல்ல விஷயத்த கூட தள்ளி போட்டுடலாம் மித்ரா. இந்த மாதிரி விஷயத்துக்கு நேரம் காலமெல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது. சூட்டோட சூட்டா வச்சு அப்படியே முடிச்சு விட்டுறணும். இப்பவே கிளம்புற. அந்த விசுவாசத்தோட மனசுல விஷத்தை கலக்க போறேன். சூப்பர் ஆண்டி. நம்மளுக்கு சமையல்காரியால ஏற்பட்ட அவமானத்துக்கு இப்படிதான் பழி தீக்கணும். நான் இப்ப சமையல்காரிய மட்டும் பழி வாங்க போறதில்ல, ஆதியும் சேர்த்துதான் பழி தீக்க போறேன். என்னத்த சொல்றீங்க? ஆதி மாமாவை பழி வாங்க போறீங்களா? ஆமாடி, இப்ப என் கோவம் எல்லாம் அந்த சமையல்காரிய விட ஆதி மேலதான் அதிகமா இருக்கு. சித்தின்னு கூட பார்க்காம கேவலம் அந்த சமையல்காரி முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சான்ல, அவன் சாகுற வரைக்கும் நடப்பணமா தான் வாழணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, அந்த சமையல்காரி செத்து போனாலோ இல்ல ஊரை விட்டே போனாலோ அவ நினைப்புலயே இந்த ஆதி நடப்பணமா ஆயிடுவான். அவன் இந்த வீட்ல ஒரு நடப்பணமா நடமாடுறத பார்த்து பார்த்து நான் ரசிப்பேன். சுந்தரம், என்னாச்சு சுந்தரம்? உன் பொண்ணு கையில சூடு வச்சுட்டமே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? ஏமா என் பொண்ணை இப்படி குறி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க? அவ உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணா? உன் கோவம் ரொம்ப நியாயமானதுதான். பொண்ணு மேல பாசமோ அளவு கடந்த நம்பிக்கையும் வச்சிருக்கிற எந்த தகப்பனா இருந்தாலும் இப்படிதான் கோவப்படுவாங்க. ஆனா பாரு சுந்தரம், உன் பொண்ணு பார்வதிக்கு உன்னோட இந்த கோவத்துக்கு தகுதியே இல்ல. மறுபடியும் என் பொண்ணு மேல அபாண்டமா பழிபட வந்துட்டீங்களா? நீங்க சொன்னது அத்தனையும் பொய்யுன்னு என் பொண்ணு தான் அவ அம்மாவை சாட்சியா வச்சு நெருப்ப கையில பிடிச்சு நிரூபிச்சிட்டாளே. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? சுந்தரம், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சுந்தரம். நீ உன் பொண்ணு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு தகப்பனையா உன் பொண்ணு அப்படி ஏமாத்துறா? உன் பொண்ணு அவ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு செத்து போன அவ அம்மா படத்தை சாட்சியா வச்சு பொய் சத்தியம் பண்ணிருக்கா சுந்தரம். போதுமா, போதும். என் பொண்ணை விட்டுருங்க. உங்களை மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறேன். இரு சுந்தரம், அவசரப்படாத. நான் என்னமோ உன் பொண்ணு மேல பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பழி போட்டு பேசுறேன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. செத்து போன உன் பொண்டாட்டி மேல உன் பொண்ணு பொய் சத்தியம் பண்ணிருக்காங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அத நீ பாத்தேன்னா அதுக்கப்புறம் நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. உன் பொண்ணு உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு நீ பாரு.
வீடியோ பாத்தியா? ஆதி கூட கார்ல ஏறி போனது யாரு? உன் பொண்ணு பார்வதி தானே? சுந்தரம், இது என்னைக்கோ எல்லாம் நடந்தது இல்ல, நேத்து நைட்டு சுட சுட நடந்தது. உனக்கு சந்தேகமா இருந்தா சொல்லு, நான் மறுபடியும் ஒரு தடவை வீடியோ ப்ளே பண்றேன். டேட்டு டைம் எல்லாம் நல்லா பாத்துக்கோ. ராத்திரி 11 மணிக்கு ஆதி கூட கார்ல ஏறி வெளியில போனவ விடிய காலையில 3 மணிக்கு தான் திரும்பி வந்தா. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே, உன் பொண்ணு உன்கிட்ட பொய் சத்தியம் பண்ணி உன்னை ஏமாத்திருக்கான்னு. இப்ப நான் உன்கிட்ட காட்டின இந்த வீடியோ ஆதாரத்தை அப்பவே நீ ஏன் உன் பொண்ணு முன்னாடி காட்டல நீ கேக்கலாம், தப்பு இல்லையே. ஆனா பாரு சுந்தரம், உன் பொண்ணு உன்னை எவ்வளவு தூரம் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ அம்மா படத்து மேல பொய் சத்தியம் கூட பண்ணுவாங்கறத உனக்கு நிரூபிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஆதாரத்தை அவ முன்னாடி காட்டல. சுந்தரம், நீ எங்க குடும்பத்துக்கு பரம்பரையா எவ்வளவு விசுவாசமான வேலைக்காரங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த விசுவாசத்துல ஒரு பங்கு கூட உன் பொண்ணு கிட்ட இல்லையே. அவ உன்னை மட்டும் ஏமாத்தல சுந்தரம், அவளையெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு அவ மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க பாரு என் அகிலாக்கா, அவங்களையும் சேர்த்துதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் பொண்ணு அர்த்த ராத்திரியில ஆதி கூட தனியா கார்ல வெளியில போயிட்டு விடிய காலையில தான் வீட்டுக்கு வந்தாங்கிற விஷயம் அகிலாக்காக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா சுந்தரம்? அக்கா உன் பொண்ண சுட்டு கொண்டுருவாங்கங்கிறதுல 2வது பட்சம் சுந்தரம். ஆனா அவங்க உயிரையே வச்சிருக்கிற அவங்க புள்ள ஆதிய சுட்டு கொன்னுட்டு அவமானத்திலையும் புத்திர சோகத்திலையும் அகிலாக்கா அவங்களே சுட்டு கொன்னுட்டு செத்து போயிடுவாங்க சுந்தரம். இத்தனை வருஷமா நீ இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்து மேல காட்டின விசுவாசத்துக்கும் அகிலாமான்னு அவங்க மேல வச்ச பாசத்துக்கும் உன் பொண்ணால எவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்கு பாத்தியா சுந்தரம்? சுந்தரம், நீ மனசு வச்சீன்னா இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்தோட பரம்பரை கௌரவத்தையும் அகிலாக்காவோட உயிரையும் காப்பாத்த முடியும் சுந்தரம். சுந்தரம், இத சொல்றதுக்கு என் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. ஏன்னா நானும் இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த மருமக பாரு, இந்த குடும்பத்தோட பரம்பரை கௌரவத்தை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. நீ தெய்வமா மதிக்கிற, நான் கடவுளா நினைக்கிற அகிலாக்காவோட உயிரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு இல்லையா? அதனாலதான் சுந்தரம் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். சுந்தரம், உனக்கு தெரியாது இல்ல, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை பலி கொடுத்தா தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தை பலி கொடுத்தா தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு உயிரை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் காப்பாத்தப்படணும்னா நீ ஒரு உயிரை பலி கொடுக்கணும் சுந்தரம். சுந்தரம், நீ உன் மனச கல்லாக்கிட்டு உன் பொண்ணுக்கு இந்த விஷத்தை கொடுத்துரு சுந்தரம். உன் பொண்ணு இனிமே இந்த ஊர்ல இருந்தாலோ இல்ல உயிரோட இருந்தாலோ அது இந்த ஆதிக்கடவுர் குடும்ப கௌரவத்துக்கு ஆபத்து சுந்தரம். அகிலாக்கா உயிரையும் காப்பாத்த முடியாது. நான் சொல்றதெல்லாம் உனக்கு அதிகம் அபாண்டம்னு தோணுச்சுன்னா நீயே போய் உன் பொண்ணு பொட்டிய திறந்து பாரு சுந்தரம். அதுல கண்டிப்பா ஆதி ஞாபகமா ஏதாவது வச்சிருப்பா. அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணு, உன் பொண்ணுக்கு உயிர் கொடுக்கலாமா இல்ல இந்த விஷத்தை கொடுக்கலாமான்னு. சுந்தரம், நான் உன்
கையில கொடுத்திருக்கிறது வெறும் விஷம் இல்ல சுந்தரம். இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்தோட பரம்பரை கௌரவம், மானம், அகில அக்காவோட உயிர். நான் வரும் சுந்தரம். மித்ரா, அந்த சமையல்காரி அப்பா விஸ்வாசத்துக்கிட்ட அவளும் ஆதியும் கார்ல போன வீடியோவை காட்டி உன் பொண்ணு உன்கிட்ட பொய் சத்தியம் பண்ணிருக்கான்னு ஏத்தி விட்டு அவளை கொல்றதுக்கு விஷமும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பர் ஆண்டி. அப்போ நம்ம இவ கையால சாப்பிடுறது இன்னைக்குதான் கடைசி நாளா இருக்கும், அப்படிதானே? காட்டிட்டேன். என்ன இது? எப்படி இவ்வளவு காயம் ஆச்சு? சொல்லிடுவாளோ? சொல்லு பார்வதி, உன் கையில எப்படி இப்படி காயம் வந்துச்சு? இவ வேற. அம்மா, அது வந்து அடுப்புல இருந்து இறக்கி வச்ச தோசைக்கல்ல தெரியாம கைய வச்சிட்டேன். என்ன பார்வதி, பார்த்து வேலை செய்யக்கூடாதா? நீ அப்படி கவனக்குறைவா வேலை செய்ய மாட்டியே பார்வதி. எங்கக்கா, இப்பெல்லாம் பாதி நேரம் பார்வதிக்கு கவனம் இங்க இருக்கிறதே இல்ல. என்ன பார்த்தா? காயத்துக்கு மருந்து போட்டியா பார்வதி? போட்டேம்மா. பார்த்து கவனமா வேலை செய். என்னமோ நடந்திருக்கு. பார்வதி மறைக்கிறா.